ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தோனேஷியா பேய் படங்க. சாதாரண பேய் படம் இல்ல, இந்தோனேஷியா பேய் படம். வாங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கதைக்குள்ள போய் பார்த்துடலாம். படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுமலா. இந்த படம் வந்து 2024ல ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா வந்து 2025ல இப்போ தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. சூப்பரான படமா இருக்கும். ரொம்ப த்ரில்லா, பயங்கர பயமா இருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ எடுத்தோடனே ஒரு கிராமத்துல தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ அந்த கிராமத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 4 பசங்க வந்து சேர்ந்து விளையாடுறாங்க. அவங்க கிட்ட வந்து பாலுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாதிரி நாரெல்லாம் சேர்த்து வச்சு கட்டி அது பால் மாதிரி உருண்டை மாதிரி ஆக்கிக்கிறாங்க. அந்த உருண்டையில வந்துட்டு ஒரு பால் செஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த பால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது, ஒரு பையனோட அப்பா வந்து அங்க வராரு. விளையாடுறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லங்க. இருட்டுறதுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு வந்துரணும். ரொம்ப நேரம் இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே எல்லாரும் சரிங்கப்பா அப்படின்ற மாரி அந்த பசங்களும் சொல்லிட்டு இப்ப விளையாட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்படி நேரம் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருட்ட ஆரம்பிச்சிடுது. உடனே மத்த பசங்களும் வந்து அப்பா வந்து திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல வந்து எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்கவங்க வீட்ல சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எந்த பையனோட அப்பா வந்து சொல்லிட்டு போனார்ல, அந்த பையனும் அவனோட ஃப்ரெண்ட் 2 பேர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பாம இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேர் தானே விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப 2 பசங்க விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பந்த வந்துட்டு வேகமா எட்டி உதைச்சிருவான். அது வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல உள்ள ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு காடு மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெறைய செடியெல்லாம் இருக்கிற மாரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு புதர் மாரின்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் விழுந்துருது. உடனே இன்னொரு பையன் என்ன சொல்வான்னா, "இப்படியா அந்த மாரி இவ்ளோ வேகமா உதைப்பா? இப்ப எப்புட்றா அப்ப எடுக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு இன்னொரு பையன் என்ன சொல்றான்னா, "சரி போனா போட்டும்டா, நாளைக்கு வந்து தேடிக்கலாம். இப்ப ரொம்ப இருட்டாயிடுச்சு. வா இங்கேருந்து கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான். அந்த பந்தோட சொந்தக்கார பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்றான்னா, "முடியவே முடியாது. அந்த பந்து இல்லாம நான் வர முடியாது. அத தேடி எடுத்துட்டு தான் நான் வருவேன். நீ தானே போட்ட, நீ தான் வந்து எடுத்து தரணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூட்டிட்டு போறான். வேற வழி இல்லாம 2 பேருமே போறாங்க. அவங்க அந்த பக்கம் பந்து போச்சு பார்த்தீங்களா, அந்த சோளக்காடு அந்த மாரி சொல்லலாம். அந்த இடத்துல போயிட்டு இப்ப தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, தேட ஆரம்பிச்சு நேரம் வந்து ஓடிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபுல்லா இருட்டாயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தா சரி வராதுடா. அப்பா திட்டுவாரு, வா போலான்னு கேட்கும்போது, அந்த பந்தோட சொந்தக்கார பையன் வரவே மாட்டேங்கிறான். எனக்கு அந்த பந்து இல்லாம நான் வரவே மாட்டேன். எப்படியாவது நம்ம தேடி எடுக்கணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க, தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த பந்து கிடைச்ச பாடியே இல்ல. கிட்டிருச்சா, இப்ப இந்த பசங்க தேடினாலும் பிரயோஜனம் இல்ல. ஆனாலும் போகவும் மாட்டேங்கிறாங்க. நடுவுல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் அவங்க பந்து தேடுற முயற்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் வந்து இந்த பசங்களோட பேர சொல்லி கூப்பிடுது. பேர சொல்லி கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? சொல்லும்போதே பயமா இருக்கு. அந்த 2 பசங்களையும் பேர சொல்லி கூப்பிடுது. கூப்பிட்ட உடனே என்ன சொல்லுதுன்னா, "உங்க பந்து என்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது ஒரு பொண்ணோட குரலா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் வந்த திசையை நோக்கி அவங்க 2 பேருமே போறாங்க. அவங்க போகும்போது அங்க பார்க்குறாங்க, அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. இவங்க தேடுற பந்து வந்து அவ கையில தான் வச்சிருக்கா. ஆனா அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி விகாரமா, பயங்கர கொடூரமா இருக்கா. பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பால வச்சுட்டு நின்னுட்டு இருக்கிறத அந்த பசங்களும் பார்த்துர்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த பந்து வந்துட்டு இந்த பையன் பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, "நீ யாரு? நீ எதுக்காக நீ என்னோட பந்த வச்சிருக்க? அத என்கிட்ட குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்னொரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்றான்னா, "வேணாடா வந்துடுறா, போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் வந்து அத காதுலயே வாங்க மாட்றான். அத குடு குடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுறான். அப்படியே அந்த பொண்ணு பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருது. இவனும் பின்னாடியே தொரத்திக்கிட்டே போறான். ஆக்சுவலா இது வந்து பொண்ணு கிடையாது. இது ஒரு பேய். அது வந்து பார்த்தீங்கன்னா, அவன வந்து வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது ஓடிட்டு இருக்கு. இது தெரியாம அவன் அந்த அந்த பேய ஃபாலோ பண்ணிட்டு அவன் பின்னாடியே வேற ஓடிடுறான். இப்ப அந்த பொண்ணு அதாவது அந்த பேய் போன பின்னாடியே வந்து இந்த பையனும் போறானா, இதுக்கு பின்னாடி வந்துட்டு இவரும் இந்த குட்டி பையனும் வரான். வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன வந்துட்டு அது என்ன பண்ணுது, புடிச்சு வச்சுட்டு கொடூரமான முறையில இது பண்ணிட்டு இருக்கு. அத பார்த்தோனே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு அங்க இந்த பையன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. டக்குன்னு அவனுக்கு தோணுது அடுத்தது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுதாரிச்சுறான். என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து இப்ப வேகமா ஊருக்குள்ள ஓட ஆரம்பிச்சுறான். ஊருக்குள்ள ஓடுன பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி, "அந்த பையன் எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஆபத்து. வாங்க அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்ல, அவங்க அப்பாவும் வந்துட்டு ஊர்க்காரவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த நெருப்புக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த இத தூக்கி காட்ட நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து அந்த பையன வந்து தேடுறாங்க. ஆனா அந்த பையன் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு இடத்துல அவனோட ரத்தம் மட்டும் அந்த கரை அந்த மாரி மட்டும் அந்த இடத்துல மட்டும் இருக்கு. உடனே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா எல்லாரும் ஆத்து பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாரும் அங்க போய் பார்த்தா, அங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து இறந்து கிடப்பான். பார்த்தீங்கன்னா இறந்து போனோட பையனோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அத கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. அப்படியே எல்லாருக்கும் ரொம்ப உறைஞ்சு போன மாரி ஆயிடும். இது போகி முடிச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே இப்ப இருக்கும். இப்ப அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அதாவது இறந்து போன பையனோட அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த பையனோட அப்பா வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாரு. அதாவது என் பையன் அப்படி ஆகுறதுக்கு காரணமே உன் பையனா தான் இருக்கும். அவன் தான் இந்த வேலைய பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன திட்டிக்கிட்டு அவங்க வீட்ல நின்னு சண்டை பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த பையனோட அப்பாவுக்கும் கோவம் வருது. என் பையன் தான் இந்த மாரிலாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்களா? அந்த பையனுக்கு வந்து ஆபத்துன்னு சொல்லி கூப்பிட்டு போனதே என் பையன் தானே. எப்படி நீங்க என் பையன் மேல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்காரு. அப்ப அந்த குட்டி பையன் வந்து அழ ஆரம்பிச்சாராம். அது வந்து அவ தான்ப்பா பண்ணா. அவ ஒரு பொண்ணுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது பொண்ணா? அப்படின்னோன ஆமா. பார்க்கறதுக்கே விகாரமா இருந்தா. அவ பின்னாடி தான் போனான் அவன். போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பால தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா, அவ தான் இந்த மாதிரிலாம் பண்ணா. கல்ல வச்சு இந்த மாரிலாம் அவன பண்ணத நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து அழ ஆரம்பிச்சாராம். இந்த அப்பா இருக்கார்ல, அந்த அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, செய்றத செஞ்சுட்டு ட்ராமா போட்டுட்டு இருக்கீங்களா? நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லவும், இல்ல அவ தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, அந்த பையன் பொய் சொல்லல. அந்த பையன் வந்து உண்மைய தான் சொல்றான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுமலா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சுமலாவா? யார் அது? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே கேட்பாங்க. இந்த சுமலா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கதைய நோக்கி போகணும். அதாவது 1947வது வருஷம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். இப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க வந்துட்டு ஊர்ல வந்து கோடீஸ்வரங்கன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருப்பாங்க. இப்ப அவருக்கு வந்து ஊர்ல வந்து ரொம்ப வசதியானவர். அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கார்ல ஏதோ வேலைய முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப வீட்ல இருக்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவரோட மாமா அந்த ஒரு மாமா ரிலேஷன்ல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து ஒரு
ஃபேக்ட்ரி வரப்போகுது. அதனால எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டு அவங்களோட நிலத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. நீ மட்டும் தான் இன்னும் அந்த நிலத்தை நீ கொடுக்க மாட்டேங்கிற. நீயும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அந்த இடத்த வந்து எனக்கு விற்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஏன் அந்த இடத்தையே கேட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த இடத்த விற்கிறதுல எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெளிவாக சொல்லிடுறாரு. அதுக்கு இப்போ அவரோட மாமா என்ன சொல்வாருன்னா, வார்த்தைக்கு வார்த்தை அது ஏன் இடம் ஏன் இடம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காத. அது நம்மளோட குடும்பத்தோட, அதாவது இப்போ எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இடம் இருக்கும்ல, எல்லாருக்கும் பங்கு இருக்கும்ல, அப்படிதான் அது உனக்கும் ஒரு பங்கு தான் இருக்கு. எல்லாருமே அந்த ஃபேக்டரி வர ஒத்துக்கிட்ட போது நீ மட்டும் அதை ஒத்துக்காம இருக்கும்போது அது எப்படி உன்னோட இடமா ஆகும்? அதனால அதை நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா அங்கே ஃபேக்டரி வந்ததுன்னா அதில் வரக்கூடிய லாபம் வந்து எல்லாருக்கும் தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாரு. இவருக்கு என்ன சொல்றது தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து அந்த இடத்த விற்கிறதுல விருப்பமே கிடையாது. இவர் பாட்டுக்கு பேசிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபைலில் வந்துட்டு அந்த இடத்த பற்றின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாருமே நாங்கள் எல்லாரும் சைன் பண்ணிட்டோம். நீ மட்டும் சைன் பண்ணிட்ட அப்படின்னா அந்த ஃபேக்டரியை கட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இப்போ வெளியே போயிருந்தாங்களா அவங்க ஒய்ஃப் வந்து இங்கே வருவாங்க. ஒய்ஃபை பார்த்தோன்னே மாமா இருக்காரு, அவர் இன்னும் கொஞ்சம் கிண்டலா பேச ஆரம்பிச்சிருவார். என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்டா உன் ஒய்ஃப் வயசுல இருக்கும்போது என் ஒய்ஃபுக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க வீட்டில் இருந்து 8 பிள்ளைங்க இருந்தது. இது கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது. இன்னும் ஒய்ஃப் வயத்தில் வந்துட்டு ஒரு புழு வரலையா, பூச்சி வரல. புழு பூச்சியெல்லாம் பற்றி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே நல்ல விஷயம் பேசி அவர் ஆல்ரெடி வந்து கடுப்புல இருக்காரு. இப்போ இந்த மாதிரி விஷயத்தை வேற குடும்ப விஷயத்துல இப்படி வேற பேசுறாரா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாயிடுது. அதோட பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் இன்னுமே பேசிட்டே இருப்பாரு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஏன் இடம் ஏன் இடம்னு பேசிட்டு இருக்கல, நாளைக்கு அந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு உன் குடும்பத்துலேருந்து வாரிசே இருக்காது. அப்புறம் அதையும் நாளை பின்ன எங்கள் குடும்பம் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஏதாவது வேலையை பாரு அப்படி அப்படின்ற மாதிரி இவர் இஷ்டத்துக்கும் அள்ளி போட்டுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இவரும் கிளம்பி போயிருப்பாரு. இப்போ இவருக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோவமா இருக்கும். அவர் வந்துட்டு இப்போ ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு காலை மத்தி விடுறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு போனதுல செம்ம கடுப்பாகி இப்போ வந்து என்ன கேட்பாருன்னா, காலையிலேருந்து நீ வீட்டிலே இல்லையே, எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட கடுப்படிச்சிட்டே இருப்பாரு. அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஹஸ்பண்ட்ட சொல்லாமல் ரகசியமாக அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட இப்போ சொல்லாமையே அதை வந்து அப்படியே அமைதியாக உட்காந்து சமாளிச்சுட்டு இருப்பாங்க. நார்மலாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நான் டவுனுக்கு போயிருந்தேன், ஒரு மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன், அது மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வீட்டுக்காரட்ட சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரங்க அந்த மாதிரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து கோவம் தான் வருது. இதே தானே வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் வேலைக்கு ஆகலன்னு தெரியுதுல, வேற ஏதாவது வேற வழி இருந்தால் கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அதுக்கு ஒன்று இவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீங்கள் எதுக்காக கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் மாமா பேசுறதை நினச்சி தானே கோவமா இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அந்த இடத்த தானே கேட்குறாரு, அதை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, உனக்கு என்ன அந்த இடத்த பற்றி என்ன தெரியும், அது இடத்த கூட சொல்லிட்டு இருக்கேன், அது என் பரம்பரை சொத்து, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோவப்படுவார். அதோட மட்டும் இல்லாமல் இவருக்கு கோவம் தலைக்கேறிடுது. அதனால என்ன சொல்றாருன்னா, உனக்கு இன்னும் 6 மாதம் மட்டும் தான் டைம், அதுக்குள்ள உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு இந்த குடும்பத்துக்காக ஒரு வாரிசு வந்து உருவாகியே ஆகணும். ஏன்னா அவர் மாமா வேற அந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டார்ல, அதனால இவர் இன்னும் கொஞ்சம் கோவமா என்ன சொல்வாருன்னா, 6 மாசத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கல அப்படின்னா வந்துட்டு நான் வாரிசுக்காக வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வந்து கண்டுபிடி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார் பேசுனதெல்லாம் பயங்கர கஷ்டமா போயிடுது. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொட்டாய் மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே வேலைலாம் பார்ப்பாங்கல்ல, அந்த வேலை பார்க்குறவங்கலாம் வந்து மாறி மாறி பேசிக்கிறாங்க. அவங்க என்ன தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கவனிக்கிறாங்க. இந்த லேடி கவனிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருக்கு, என்னதான் பண்றதுன்னு தெரியல, எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி காட்டு பகுதி அந்த ஆற்றை தாண்டி போனோம்னா ஒரு காட்டு பகுதியில் வந்துட்டு ஒரு ஒரு பாட்டி ஒன்று இருக்குது, அந்த பாட்டியை போய் பார்த்தோம் அப்படின்னா 2 மாசத்துல வந்து குழந்தை தங்கிரும் அப்படி இப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை தானே அது, ஓ நம்மளும் போய் அதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்டயே போயிட்டு அதை பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து போகிறதுக்காக வராங்க. வழியா அந்த மாதிரி வழியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படகுல ஏறி அந்த பாட்டியை பார்க்கவும் வந்துடுறாங்க. அந்த பாட்டி பார்த்தவொன்னே அந்த பாட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், பொய் சொல்லி ஏமாத்துறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, எல்லாரும் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் அப்படி இப்படிலாம் கிடையாது, நான் ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவ தான், அதை வச்சு தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், உனக்கு அது ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. சொல்லும்போது அந்த லேடியும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல எனக்கு அது சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படின்னா சரிதான், நீ இப்போ சரின்னு சொன்னதுனால உனக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சடங்கு ஒன்று செய்யணும், அந்த சடங்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நீ முழுக்க முழுக்க என்னோட எஜமானனோட கட்டுப்பாட்டில் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஜமானனா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. இந்த யாருன்னு கேட்டவொன்னே அந்த பாட்டி டக்குனு என்ன சொல்லுன்னா, அது வந்து யாரும் இல்லை பிசாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லுது. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முகத்தில் அப்படியே பயம் பயங்கரமாக வந்துடுது. என்ன முகத்தில் பயம் தன்னால் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனாலும் அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த பாட்டி என்ன சொல்லிடுதுன்னா, நீ ஒரு வேளை இந்த இதுக்கு நீ சம்மதிச்ச அப்படின்னா எண்ணி 2 மாசத்துல உனக்கு வந்து குழந்தை தங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தையும் சொல்லிடுது. ஒரு மாதிரி பயத்துல யோசனையில உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டி வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு குழந்தை என்ன நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா 2 குழந்தையே உனக்கு பிறக்கும், ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். உடனே என்ன சொல்லுவாங்க, சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கு ஒன்று இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ ஒத்துக்கிட்டனா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா இந்த சடங்கு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாசத்துல நீ குழந்தை உண்டாயிடுவேன், ஆனால் வந்துட்டு 2 குழந்தை உருவாகும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக அழகாக பிறக்கும் ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா கை கால் விளங்காமல் கொஞ்சம் விகாரமாக தான் பிறந்திருக்கும். இது நல்லா இருக்குல்ல, அது வந்து உன்னோட குழந்தை, இந்த விகாரமாக இருக்கிறது வந்து சாத்தானோட குழந்தை. நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது 2 குழந்தையுமே வந்து நீ பிறந்ததுக்கு அப்புறமா சரிசமமாக தான் பார்க்கணும், சரிசமமாக தான் பிரியத்தை காட்டணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், 2மே நீ அழகாக தான் வளர்க்கணும். எத்தனை வயசு வரைக்கும் அப்படின்னா 10 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு இந்த நல்லா இருக்க குழந்தைய நல்லா கவனிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஊனமுற்ற குழந்தைய வந்து நீ இந்த மாதிரி உதாசீனப்படுத்தி ஏதாவது அது மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது சின்னதாக நடந்தால் கூட விபரீதமான விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்படியே நீ நல்லபடியாக வளர்த்துட்டு அப்படின்னா 10 வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை வந்துட்டு நல்லா இருக்க குழந்தைய வந்து உங்ககிட்ட நீ வச்சுக்கலாம். அந்த சாத்தானோட குழந்தை வந்து அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நரகத்துக்கு போயிடும். நரகத்துக்கு போதான் என்னமோ ஃபாரினுக்கு போகிற மாதிரி நரகத்துக்கு போயிடும். அதனால இது உனக்கு சம்மந்தமா, இதில் வந்துட்டு எந்த மாற்றங்களும் நடந்தாலும் உனக்கு வந்து பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் விட்டா வேற வழி தெரியல. அது என்ன சொல்லிடுதுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிடுது. ஏன்னா இன்னும் 6 மாதம் தான் வீட்டுக்கார் வந்து டைம் கொடுத்துருக்காரு. 6 மாதத்துக்குள்ளே இவங்க குழந்தை உண்டாகல அப்படின்னா வந்துட்டு தான் வாழ்க்கைக்கே வந்து இதாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போதைக்கு சரின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கேட்டதுக்கும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. பாட்டி பாட்டுக்கு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து என்ன சொல்லிடுது அப்படின்னா பரவாயில்ல குழந்தை பெற்றுக்கிறதுக்காக நான் எந்த இதுக்கு வேணா போகிறதுக்கு தயாராக இருக்கேன். குழந்தை உண்டானா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொல்லிடுது. சரின்னு சொல்லிட்டு பாட்டி இப்போ என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் ஒரு தடவை அந்த லேடிக்கு வந்து ஞாபகம் முட்டுது. அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும். ஒன்று வந்து ஆரோக்கியமாக இருக்கும், இன்னொன்று வந்து ஆரோக்கியமாக இருக்கவே இருக்காது, பார்க்கறதுக்கும் விகாரமாக இருக்கும். அப்படி இருக்கே அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அதை நீ உதாசீனப்படுத்தினா கூட விபரீதங்களாக இருக்கும். அது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கொடுமையாக தான் போகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இது முழுசாக சரின்னு சொன்ன உடனே இப்போ ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன இப்போ இவங்க சடங்கு செய்ய போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னா மந்திரங்கள் எல்லாத்தையுமே பயங்கரமாக சொல்ல ஆரம்பிச்சிருது. சொல்லி அந்த இருக்கிற சாத்தானங்களெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருது. கூப்பிட்டு நிறைய வேலை பார்த்துட்டே இருக்குது. இந்த லேடியை ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜார் மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்து அதில் ஏதோ ஒரு கறி மாதிரி இருக்குது. அந்த கறியை வந்து ரத்தத்துலலாம் டிப் பண்ணி எடுத்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து அந்த மிக்ஸ் பண்ணி அந்த கலவையை பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேடியோட வயத்தில் கொண்டு வந்து ஊற்றுது. ஊற்றுறோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை காலெல்லாம் பயங்கரமாக நடுக்கம் எடுக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு வந்து கை காலெல்லாம் அப்படியே முறுக்கிட்டு வயிறு வந்து இப்படி பெருசாக குழந்தை நிறமாசமான எப்படி இருக்கும் அந்த மாதிரி வயிறு பெருசாகிடுது. உடனே இந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா பிசாசே இப்போ இவ இன்னையிலேருந்து உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கா, அவள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கா, அவள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட வயிறு வந்து திரும்ப பழைய நிலைக்கு அப்படியே மாறுது. பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து நார்மல் ஆயிடுறாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு எண்ணி 2 மாதம் தான் உன் வயிற்றில் வந்து ரெட்டை குழந்தைங்க உருவாகும், நான் சொன்னது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த லேடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 மாதமும் ஓடிடுது. ஓடினோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி சொன்ன மாதிரியே இவங்க வந்து குழந்தை உருவாக்கிடுறாங்க. இவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாயிடுது. அவங்க ஒய்ஃபோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டியை பற்றியா எவ்வளோ ஒரு நல்ல வேலை பார்த்துருக்கு. சும்மா நீ போய் பார்த்ததுக்கு ஒரு மூலிகை தண்ணியை வந்து தேய்ச்சி விட்டு உனக்கு கொஞ்சம் கொடுத்ததுக்கே உனக்கு இந்த மாதிரி பவர் கிடச்சிருக்குன்னா அந்த பாட்டி பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அப்படின்னா வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி மந்திரம் பண்ணதையோ பிசாசுக்கு வாக்குறுதி கொடுத்ததையோ எதையுமே அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லாமல் எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டாங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன கேட்பாருன்னா சரி இப்போ 2 குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னதா சொல்றீ, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கேட்கும்போது 2மே பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது சரி நம்மளுக்கு 2 குழந்தை பிறந்தவொடனே என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் கேட்பாரு. அதுக்கொன்னே அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது இவர் என்ன சொல்வார்னா நான் அப்படி பெண் குழந்தை பிறந்தா குமலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்வார். அதுக்கு ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு பிள்ளைக்கு வந்துட்டு சுமலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்போம், அதாவது குமலா சுமலா அதுதான் இந்த குழந்தைங்களோட பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்லுவாங்க. 2 பேருக்குமே சந்தோஷம் தாங்காது. உடனே இப்போ வீட்டுக்காரர் என்ன சொல்வார்னா ஒரு ஆளை கூப்பிட்டு என் ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட்டாக இருக்கா, அப்போ இந்த ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் அந்த விஷயத்தை வந்து தகவலை தெரிவி, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுலாம் யாருக்கு தெரியாதுல, இந்த தகவல் வந்து தெரிவிச்சிரு, பண்டிகை மாதிரி கொண்டாடணும் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நாட்கள் ஓடிடுது. இப்போ இந்த 7வது மாதம் 9ஆம் மாதம் வரும்போது வளக்காப்பு செய்வாங்களா அதே மாதிரியே வந்துட்டு இவங்களுக்கும் அந்த நிற மாதம் நெருங்கிடுது. நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு வளக்காப்புலாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதோட பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை இருக்கும்ல அந்த அரண்மனையிலே வந்துட்டு ஒரு டாக்டர் லேடி இருப்பாங்கல்ல அவங்க வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. வைத்தியம் பார்க்கும்போது வந்துட்டு எங்கள் பிரசவ நேரமும் நெருங்கிடுச்சு. இவங்க பிரசவ வழியில் வந்து ஒரு பக்கம் துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு உருவம் வந்து இவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு தோணுது. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருது. அந்த சாத்தான்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அதுக்கிட்ட தான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா தான் குழந்தைய பார்க்கறதுக்காக அவர் பிரசவத்துக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது இந்த லேடிக்கு தெரிஞ்சிருது. உடனே அதையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருந்துக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு 2 பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை வந்து பிறந்துருச்சு. பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே கம்முன்னு கிடக்குது. இந்த குழந்தை வந்து இப்படி ஏதோ இல்லாமல் இருக்கே, ஒரு வேளை இறந்து பிறந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 தொட்டிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதில் ஒரு தொட்டியில் அந்த குழந்தையை போட்டுட்டு இன்னொரு குழந்தையை வந்து எடுக்க வராங்க. அந்த குழந்தையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து விகாரமாக ஒரு மாதிரியான கோலத்தில் வந்து இருக்கு. ஏற்கனவே சொன்னது தானே அந்த மாதிரி வந்து வித்தியாசமாக இருக்கும். இவங்க பார்த்து அந்த டாக்டர் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அந்த வீட்டுக்கார் வந்து அங்கே வருவார். என்ன பிரசவம் ஆயிடுச்சா, என் குழந்தைய நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு அந்த தொட்டியில் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்களா அந்த குழந்தையை பார்க்கும்போது என்ன இந்த குழந்தை வந்து இப்படி இருக்கே, என்ன இறந்தே பிறந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருப்பாரு. அந்த குழந்தை இறந்தே பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இன்னொரு குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராரு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பார்க்க விகாரமாக இருக்கவுடனே இவருக்கு பார்த்த உடனே இவர் என்ன நினைக்கிறாரோ உடனே என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாக ஒரு ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குழந்தை வந்து வேண்டியதே கிடையாது, இது இப்போவே இதை முடிச்சிடணும் அப்படின்ற சிந்தனைக்கு வந்துடுறாரு. ஏன்னா வந்துட்டு ஜமீன் வாரிசு ஒன்று வந்து இறந்து பிறந்துச்சு, ஒன்று வந்து கை கால் ஊனமாக தான் பிறந்திருக்கு அந்த குழந்தை. அதோடு வந்துட்டு இது வந்து இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்ய போறாரு. இதை வந்து அவங்க ஒய்ஃப் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி செய்யாதீங்க, அதுவும் நம்ம குழந்தை தான், அதை நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட அந்த மாதிரி செய்யாதீங்க, அது நம்ம குழந்தை தான், எப்படியா இருந்தாலும் நம்ம அதை வளர்க்கலாம் அப்படி இப்படின்னு
சொல்கிறாங்க, கெஞ்சுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அவர் வீட்டுக்காரர் அதெல்லாம் சுத்தமாக கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா ஜமீன் வாரிசுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதனால் இந்த மாதிரி குழந்தை இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சதே அவர் செஞ்சு முடிச்சாரு. அந்த குழந்தை வந்து அங்கேயே முடிஞ்சு போயிடுது. இது முடிஞ்ச கதையோட இப்போ ஆல்ரெடி கம்முன்னு கிடந்துச்சு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிக்குது. அப்போ இங்கே இறந்து போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து உயிர் வந்த உடனே இப்போ எல்லாரும் அந்த குழந்தை கிட்ட வந்து கவனத்தை பார்த்து இந்த குழந்தை வந்து பிழைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இந்த வீட்டுக்காருக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதாவது எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஃபுல்லாக, இந்த கிராமம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போ ஆல்ரெடி இந்த வேலையை ஒரு இன்னொரு குழந்தை வந்து இது மாதிரி பண்ணிட்டாரு. அது வந்து யாரோட குழந்தைனா தாத்தனோட குழந்தையா இருந்திருக்கு. அது இறந்து போயிடுச்சு. இதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க பக்கம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே டெலிவரிக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காரு. என் குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன விபரீதம் நடக்க போகுதுன்னு பாருன்ற மாதிரி இதுலடியை பார்த்துக்கிட்டே அது பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கும். இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. அப்படியே 3 வருஷமும் கடந்துருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து வளர்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து குமலான் தான் பேர் வச்சிருப்பாங்க. இப்போ 3 வயசு வரைக்கும் நல்லா தான் நார்மலாக இருந்தா. 3 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து நல்லா பிறந்த குழந்தை கூட ஒரு கை கால் வந்து சரியா அதுக்கு வந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மாதிரியா கூனிக்கிற மாதிரி ஆகுது. அதை பார்த்தோன்னா ஊர் மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, இந்நேரம் 3 வயசான குழந்தைங்களாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்களே, இவ என்ன 3 வயசுக்கு அப்புறமா கை கால்லாம் இந்த மாதிரி இவளுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சரியா நடக்க வரணும், கை கால்லாம் சரியா வரணுன்றதுக்காக அதுக்குன்னு ஆள் வச்சு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. ஊர்க்காரங்களோட பேச்சு வந்து வேற வேற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி சரியில்லைன்னா அவங்க பெற்றவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, பாவம் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு மனசுக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்தாலும் அப்படியே தான் நாட்கள் போயிட்டே இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷமும் போயிடுது. மொத்தம் இப்போ 5 வருஷம் ஆயிடுது. 5 வயசுல பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு சைக்கிள் வீலை சுற்றி விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு போதும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பொண்ணு வர மாட்டேங்கிறா. அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த வீலை சுற்றி விட்டு அதுக்குள்ளே கையை விட போறா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து இந்த சைக்கிளை வந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டோன்னு இந்த பிள்ளைக்கு கோவம் என்ன பண்ணுதுன்னா கண்டுபிடி கத்த ஆரம்பிச்சார். அவனே அவங்க அம்மா அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கும்போது தன்னை தலையை வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறா. இதெல்லாம் பார்க்குற அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா இவ பண்ணுறது செய்கிறது எதுவுமே சரியில்லை, அதனால இனிமேல் இவளை வெளியே விட்டா வந்து சரியா இருக்காது, அதனால அவள் கைக்காலெல்லாம் கட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேட்ட அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுது. என்ன எப்படி சொல்றீங்க, அவன் நம்ம பொண்ணு, அவள் பைத்தியம்லாம் கிடையாது, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, இதுக்கு மேலே இவளை விட்டா வந்து சரி வராது, அவளுக்கு ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அவளை கை காலை கட்டி கொண்டு போய் அந்த பக்கத்தில் உள்ள தொழுவத்தில் வந்து கட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிப்படுது. இந்த பொண்ணு வந்து கதறிட்டு இருக்கா. கதற கதற அவள் கை காலெல்லாம் கட்டி அந்த தொழுவத்துக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த தொழுவத்திலே தான் அந்த பொண்ணு வளர்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளேயோ வரவே முடியாத அளவுக்கு அந்த தொழுவத்திலே தான் அவளை வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்பப்போ விகாரமாக கத்துவா, சத்தம் போட்டுட்டே இருப்பா, ஏதாவது பண்ணிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ வந்து இன்னும் 2 வருஷமும் போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மொத்தம் வந்து இப்போ 8 வயசு ஆயிடுது. இந்த 8 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசு வரைக்கும் அவள் அந்த தொழுவத்திலே தான் வளர்ந்துட்டு இருக்கா. அவளை பார்க்கறதுக்கு ஒரு லேடி ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்குறது அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து இருக்க மாட்டா. அவளை கட்டி போட்டு தான் வச்சிருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து அவள் அவுத்துட்டு போயிருப்பா. எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் வந்து சந்தைலாம் போடுவாங்க. அந்த சந்தையில் போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவளுக்கு அங்கேயே இருந்தது ஒரு மாதிரி ஆனதுனால அங்கேருந்து தப்பிச்சு வந்து இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பசங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. பொண்ணு வந்து சந்தையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து அந்த பொண்ணை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு யார் அது புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கு இன்னொரு பையன் என்ன சொல்வானா, அவளை பற்றி உனக்கு தெரியாதா, அவள் பேர் குமலாடா, இந்த ஊரில் வசதியான ஒருத்தர் இருக்காருல்ல அவரோட பொண்ணு தான் அது, ஆனால் பேருக்கு தான் வசதியான பொண்ணு, அவளை வந்து வீட்டுக்குள்ளலாம் அவங்க வச்சதே கிடையாது தெரியுமா, அது தொழுவத்தில் தான் அவளை வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க, அவளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே இவங்களாம் மாறி மாறி எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ மொத்தத்தில் இவங்களுக்கு தெரியுது அந்த பொண்ணு வந்து நார்மலாக இல்லைன்னு தெரிஞ்சிருது. அது உடனே டக்குன்னு இந்த பையன் வந்து இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுவானா ஒரு தக்காளி பழத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்பான். அந்த பொண்ணுக்கு வந்து உலகமே தெரியாம தானே இருக்கு. அது என்ன பண்ணும்னா அது அவங்க ஆசையாக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த தக்காளி பழத்தை வாங்குறதுக்காக அந்த பொண்ணு வந்து வரும்போது இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தக்காளி பழத்தை வந்து அந்த பொண்ணோட மூஞ்சில அப்பி விட்டுட்டு அந்த பொண்ணை வந்துட்டு சுற்றி சுற்றி கிண்டல் பண்ணுறதும் அதை அடிக்கிறதும் தள்ளி விடுறதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி சுற்றி வந்து விளையாடுன்ற பேரில் வந்துட்டு விளையாட்டு வந்து விபரீதமான விளையாட்டெல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கும். அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே காரில் ஏதோ ஜம்முன்னு வந்துட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்து முடிச்சு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை வந்து தரத்தரம் இழுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எதுக்காக இங்கே உன்னை கட்டி போட்ட இடத்துல நீ தப்பிச்சு போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு மாதிரி அவங்க அப்பா பேசுவார். அது பொண்ணு கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப ராங்காக பிஹேவ் பண்ணுவார். பண்ணிட்டு என் மானத்தை வாங்குறதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஊரில் நல்ல பேருக்கு அதை கெடுக்கிறதுக்காக நீ அங்கே போனியா, உன்னை எத்தனை தடவை சொல்லி அந்த இடத்த விட்டு நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாரு. திட்டினதோடு மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த தொழுவத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டு ஒரு சாட்டை எடுத்துட்டு வர சொல்றாரு. அதை வச்சு அந்த பொண்ணை இப்போ மிரட்டலாம் அடிக்கலான்ற மாதிரிலாம் போறாரு. பொண்ணோட அப்பா வந்துட்டு அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடி அப்பாயின் பண்ணி வச்சிருக்காங்களா, அவங்க வந்து கெஞ்சுறாங்க, வேணாம் அந்த பொண்ணை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் அடிக்க வேணான்ற மாதிரி லைட்டாக சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்துட்டு அது யார் பேச்சையும் கேட்காம அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவர் திரும்புறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக காயமாயிடுது. அந்த காயத்துக்கு கூட அந்த லேடி இருக்காங்களா, அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக அப்பாயின் பண்ண லேடி, அவங்க தான் உட்காந்துட்டு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்படியே அவங்க அப்பா கூட போயிடுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்கு. உடனே அந்த பொண்ணை பார்த்துக்க அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அழாத குமலா, வந்து உனக்கு பியானோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல, வா நம்ம போய் அதை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கவனத்தை வந்து திருப்புறாங்க. அந்த பொண்ணு போய் விளையாடிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு உனக்கு வந்து பிறந்த நாள் வருதுல, வருஷம் வருஷம் உன்னோட பிறந்த நாளைக்கு யாருமே எதுவுமே அந்த பொண்ணுக்கு செய்ய மாட்டாங்க. மட்டும் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு கிஃப்ட் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் அப்படின்றதுக்காக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை, ஒரு குட்டி பொம்மை ஒன்று இருக்கும், அந்த பொம்மையை வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த அழி வாங்கினது வலிக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோட அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கு. யார் என்ன சொன்னா என்னம்மா, நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி பேசுறாங்க. அவங்க உண்மையாலே இந்த பொண்ணை வந்து ரொம்பவே விரும்புறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த லேடி குடுத்தாங்கல்ல அந்த பொம்மைய வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பா. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, நடுஜாமத்துல வந்து குமலான்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும். யாரு சத்தம் குடுத்து கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முழிச்சு பாக்குது. முழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல ஒரு கபோர்டு இருக்கு. அந்த கபோர்ட வந்து தன்னால தொறக்குது. தொறந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் மாரி வருது. அத பார்த்தோனே இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா. பார்த்தீங்கன்னா, ஒரு விகாரமான உருவத்துல ஒரு பொண்ணு வந்து அங்கிருந்து வெளிய வருது. உடனே அத பார்த்தோனே இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போறா. உடனே அவ என்ன சொல்றான்னா, "பயப்படாத. நான் தான் உன்னோட ரெட்ட சகோதரி. உன்னோட தங்கச்சி, அக்கா அந்த மாரி தான் நானும். நான் இந்த மாரி ஒரு சகோதரி இருக்கேன்றத உங்க அப்பா, அம்மா உனக்கு சொல்லவே இல்லையான்னு கேட்கவுடனே, அந்த பொண்ணு வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லுது. என்ன பார்த்து நீ பயப்படாத. நானும் உன் கூட பொறந்தவ தான் அப்படின்னு சொல்லுது. இல்லாம நான் பொறந்தப்ப வந்துட்டு ரொம்ப அசிங்கமா பொறந்தேனா, அதனால வந்துட்டு ஈவு இரக்கமே இல்லாம இந்த மாரி பண்ணிட்டாங்க. அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருது. இத பார்த்தோனே இந்த உருவத்த பார்த்தோனே இந்த பொண்ணு வந்து கும்பலா வந்து ரொம்பவே பயந்து போயிடுறா. நீ பயப்படாத. நான் உன்ன ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நீ என்னோட சகோதரி தானே. அதனால உன்ன நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். உனக்கு பேசுறதுக்கு, உன் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லல்ல. நான் உன் கூட அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி இது சொல்லவும், என்னோட சகோதரி தானே நீ ஏத்துப்பியா என்ன? அப்படி இப்படின்னு கேட்கவும், அவளுக்கு இருக்கிற சூழ்நிலையில அவளும் சரின்னு சொல்லிட்டா. உடனே 2 பேரும் சாஞ்சுக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அந்த பொண்ணு என்னெல்லாம் சொன்னா மயங்குவாளோ, அந்த மாரிலாம் வார்த்தைகள சொல்லி உனக்கு நான், எனக்கு நீ, இந்த மாரி நம்ம 2 பேரும் ஒண்ணாவே சேர்ந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்து கீழ ஏதோ கொஞ்சம் நோட்ஸ் எழுதிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, பியானோ வாசிக்கிறன்ற பேர்ல இந்த எப்பவும் போல வாசிக்கிற மாரி சத்தம் போட்டுட்டே இருக்கு. அப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம் வந்து ரொம்ப எரிச்சல ஏற்படுத்துது. உடனே என்ன பண்றாருன்னா, டக்குன்னு வேக வேகமா வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண ஓங்கி ஒரு அறையிறாரு. அரைஞ்சிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த நேரத்துல என்ன டொயின் டொயின் சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி எப்பவும் போல அந்த பொண்ண அடிக்கிற மாரி அசால்ட்டா அடிச்சுட்டு, அவர் பொண்டாட்டியும் திட்டுறாரு. அங்க வேலைக்கு வச்சவங்களையும் திட்டுறாரு. இந்த இந்த நேரத்துல பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களா? கவனிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாரு. அவங்க பாட்டுக்கு முழிச்சிட்டு இருக்காங்க. அதோட வந்துட்டு அவரோட வேலைய பார்க்க திரும்பவும் பேனா எடுத்துட்டு உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அவரோட ரூமுக்கு வந்துட்டு அந்த குமலா இருக்கால்ல, அந்த பொண்ணு வந்து வருது. வரும்போது பார்த்தீங்கன்னா, கை கால் அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். இப்ப எல்லா கை காலும் வந்துட்டு அதுக்கு வந்து நேரா ஆயிடுது. அதாவது சரியாயிடுது. சரியானதுக்கு அப்புறம் அந்த அப்பா அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாரு. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அப்பாவ பார்த்துட்டு விகாரமா சிரிச்சிட்டு இருக்கும். அவர் வந்து என்ன இங்கலாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டோனே பார்த்தீங்கன்னா, டக்குனு அவங்க அப்பா கிட்ட அது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அவர் எழுதிட்டு இருக்காருல்ல, அந்த பெண்ண வச்சு அவரோட கையில ஓங்கி குத்திருது. இது குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேலை செய்ற அந்த பார்க்க வந்து பார்த்துப்பாங்கல்ல அந்த லேடி. அந்த லேடியும் அந்த பொண்ணோட அம்மாவும் 2 பேருமே இங்க வராங்க. வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு மாரி ஆச்சரியமா போயிடுது. என்ன இவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இதா போயிடுது. சும்மாவே அந்த பொண்ணு ஒண்ணும் செய்யாமயே இவர் வந்துட்டு அந்த பொண்ண அடிச்சு அடிச்சு தான் கஷ்டப்படுத்திட்டே இருப்பாரு. இப்ப இந்த மாரி ஒரு வேலை பார்த்திருக்கா. அதனால அவர் வந்து பயங்கரமான பனிஷ்மென்ட் தான் குடுக்க ரெடியா இருப்பாரு. இந்த தடவ வித்தியாசமா ஒரு பனிஷ்மென்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அப்பா வந்து என்ன யோசிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்துட்டு சோளக்காட்டு பொம்மைலாம் நிக்க வைப்பாங்கல்ல, அந்த பொம்மைய எடுத்துட்டு சோளக்காட்டுக்கு இந்த புள்ளைய கூட்டிட்டு போயிட்டு, அந்த புள்ளைய வந்துட்டு கை காலெல்லாம் கட்டி போட்டு அந்த பொம்மை மாரியே நிக்க வச்சுருவாரு. அத உடனே அந்த பொண்ணு வந்துட்டு நான் அது செய்யல, நான் இதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு அந்த புள்ள கதறி கதறி அழுதுட்டே இருக்கும். ப்ளீஸ்ப்பான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும். அவங்க அப்பா கொஞ்சம் கூட இறக்கப்படாம அங்கிருந்து போயிடுவாரு. அவங்க அம்மா கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சிடும். என்ன விட்டுருங்கம்மா அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கும். ஆனா அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, ஏதாவது காப்பாத்துவாங்கன்னு சொன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அப்பாவையே இந்த மாரி நீ கஷ்டப்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கண்டபடி திட்டிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப அவங்க அப்பா, அம்மா, இந்த பொண்ணு குமலா 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து திடீர்னு அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அத பார்த்துக்கிற ஆன்டி. அந்த ஆன்டிட்ட வந்துட்டு எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த உடனே போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் டீ போட போயிடுவாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு டக்குன்னு என்ன பண்ணும்னா, அந்த டேபிள் மேல ஏறி உட்காந்துட்டு அந்த டேபிளே வந்து பாத்ரூம் போக ஆரம்பிச்சிரும். அத பார்த்தோனே அப்பாக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். என்ன சொல்வாருன்னா, அவர் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாரு, ஒரு அடியாள் மாரி. அந்த ஆள கூப்பிட்டு இவ என்ன பண்றா பாரு, இவள வந்து புடி அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து இந்த பொண்ண வந்து புடிக்க வருவாரு. இந்த பொண்ணு வந்து டக்குன்னு என்ன பண்ணும்னா, அந்த ஆள் மேல ஜம்ப் பண்ணிடும். ஜம்ப் பண்ணி ஏறிட்டு உட்காந்துட்டு அவர முடிய புடிச்சு ஒரு மாரி புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும். அத வந்து கண்ணாடியில வந்துட்டு இப்ப இவங்க அம்மா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பொண்ணு புடிச்சிட்டு இருக்க மாரி தெரியாது. 2 பேர் புடிச்சிட்டு இருக்க மாரி தெரியும். அப்பதான் அவங்க அம்மாவோட கண்ணுக்கு வந்துட்டு, இது குமலா மட்டும் கிடையாது, கூட ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணாடியில பார்த்துருவாங்க. ஆனா இந்த அம்மாக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் தானே இது. இன்னும் இவருக்கு யாருக்கும் தெரியலல்ல. அப்பா கூட அவங்க யார்ட்டயும் சொல்லாம அப்படியே ரகசியமா மறைச்சிருவாங்க. கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ண அமைதிப்படுத்தி கொண்டு போய் திரும்பவும் அந்த அந்த பண்ண மாரி இடத்துல போய் அடைச்சு வச்சுடுறாங்க. இந்த அம்மாவும் என்ன இப்ப விஷயத்த கண்ணாடியில அவங்க பார்த்துட்டாங்க. அதனால இது வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே, அந்த பொண்ணு இப்ப என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்றதுக்காக அவங்க அம்மாவும் அந்த வேலை செய்ற அந்த ஆன்டியும் 2 பேரும் இப்ப வராங்க. வரும்போது இந்த பொண்ணு வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, அவங்க கோழிலாம் வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கோழிய வந்து பிச்சு பிச்சு அது ஒரு மாரிலாம் பண்ணிட்டு ஒரு வித்தியாசமான செயலா வந்து செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தோனே இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிடும். இப்ப மறுநாளும் ஆயிடும். மறுநாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க போய் இந்த பொண்ணுகிட்ட போய் கேட்பாங்க. "என்னாச்சு குமலா உனக்கு நேத்து நைட் ஏன் அந்த மாரி என்ன நடந்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு உடனே அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, "அதெல்லாம் நான் செய்யல. எல்லாம் அவ தான் செஞ்சா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். "யாரும்மா அது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி கேட்கும்போது, அவ பேர் வந்து சுமலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இப்ப இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைங்களுக்கு வந்து குமலா, சுமலான்னு பேர் வைக்கிறதா வந்து இவங்க குழந்தைங்க பிறக்கறதுக்கு முன்னாடி அப்பா, அம்மா முடிவு பண்ணி வச்சது. இந்த பொண்ணோட வாயில இருந்து தான் இப்ப சுமலா அப்படின்னு சொல்லிட்டு பேர வந்து யாரு இவங்க பேசிட்டு இருக்கிறத அந்த பொண்ணோட அம்மா வந்து கேட்டுருவாங்க. அப்ப வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் உண்மையான கேரக்டரும் திரும்ப வந்துருச்சு. அத வந்து கண்ணாடில வேற பார்த்துட்டாங்களா, அத வந்து இப்ப இவங்க வந்து கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா இந்த பேர கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அவ என்ன பேர் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த லேடி வந்துட்டு சுமலா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னோனே இவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. உடனே ரொம்ப பதட்டப்பட்ட மாரி அங்கிருந்து வராங்க. இப்ப இந்த கதை எல்லாத்தையுமே ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்காருல்ல, அவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த குமலாவ பார்த்துக்கிறாங்கல்ல ஒரு லேடி. அவங்களோட பையன் தான் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த கிராமத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம். அப்ப வந்துட்டு இந்த லேடி வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப இவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த மாரிலாம் சொல்லிட்டு, இப்ப அந்த பாட்டிய போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் அவங்களும் வேக வேகமா அந்த பாட்டிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த படகோட்டி இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, அந்த பாட்டி வந்து இப்ப உயிரோடயே இல்ல. அவங்க போன மாசமே இறந்து போயிட்டாங்கன்னோனே, அச்சச்சோ! இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலை செய்ற லேடி வந்து வராங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு என்னாச்சும்மா? ஏன் அவங்க கூட தான வந்திருப்பாங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இவங்க யார்ட்டயும் சொல்லாத அந்த ரகசியத்த வந்து இப்ப அந்த வேலை செய்ற அந்த லேடி கிட்ட இந்த சாத்தானோட போட்ட ஒப்பந்தம் அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்னோனே இவங்களுக்கு ரொம்பவே பயந்து பதட்டப்பட்டுட்டே இருக்காங்க. அதே டைம்ல இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து
வந்து இப்போ 9 வயசு ஆயிடுது. பொண்ணுக்கு 9 வயசு ஆன உடனே சரி அந்த கொடுமைகள்லாம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவங்க அப்பா எப்பவுமே கொடுமைப்படுத்திட்டே தான் இருக்காரு. அவங்க அப்பா கூட இருக்க ஒரு அடியாள் இருக்காருல்ல, அவர் அதுக்கு மேலே அந்த பொண்ணை வந்துட்டு அவங்க அப்பாவே பர்மிஷன் கொடுத்ததுனால இஷ்டத்துக்கு அந்த பொண்ணை கட்டி போடுறது, மிரட்டுறது, கண்டபடி பேசுறது, திட்டுறதுன்னு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. இவர் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பொண்ணை மிரட்டுவார். அதே வேலையை வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கிளைமேக்ஸில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இவர் வந்து அந்த பொண்ணை பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த லேடி இருக்காங்களா வேலை செய்ய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அப்பாட்ட போய் கெஞ்சுவாங்க, அந்த பொண்ணை அந்த மாதிரிலாம் குடும்பப்படுத்தாதீங்க, நைட் டைமில் அந்த கொட்டாயில் போட்டு அடைக்காதீங்க, அவள் கதறி கதறி அலறா, அவள் கவலைப்படுறா, பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பேசுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, அவள் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, அவளை மட்டும் நான் இப்போ சுதந்திரமாக விட்டேன் அப்படின்னா அவள் என்னையே ஏதாவது செஞ்சிருவா, பார்த்தீங்கல்ல அன்றைக்கி அந்த பேனா வச்சு என்னை எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கு மேலே பேசி எந்த பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினச்சிப்பாங்க. ஆனால் எது எப்படியும் இவங்க வந்துட்டு அந்த கும்பலா மேலே வந்துட்டு ரொம்பவே பிரியமாகவே இருப்பாங்க. அவர் வந்து சொல்லிடுவார், அவங்க அப்பா வந்து சொல்லிடுவார், நாளுக்கு நாள் வந்து மிருகமாக தான் மாறிட்டு இருக்கா, அவளை வெளியே விட்டா சரி வராது, என் பொண்ணை எப்படி பார்த்து எனக்கு தெரியும், உங்கள் லிமிட் இது பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாத உடனே வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த பொண்ணை அடைச்சி வச்சிருக்காங்களா அதுக்கு இந்த பக்கம் நின்று பேசுவாங்க. யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் நான் எப்போவுமே உன் மேலே உயிராக தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் நின்றுட்டு அழுவாங்க. அந்த பொண்ணு அந்த பக்கம் நின்றுட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதுவும் கலங்கிட்டே உட்காந்துருக்கும். இப்படி அந்த பொண்ணு கஷ்டப்படுறது, கவலைப்படுறது இப்படியே ஓடிட்டே இருக்குது. இப்போ வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அந்த பொண்ணு அந்த கொட்டாயில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பசங்க இருக்காங்கல்ல, அந்த சந்தையில் அந்த பொண்ணு கிட்ட வம்பு வளர்த்தாங்களா, அந்த பசங்க திரும்பவும் வராங்க. இந்த பொண்ணு அடைச்சி வச்சிருக்கிறத பார்த்தோன்னா வரியா நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு ஆசைப்பட்டு என்ன பண்ணுதுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விளையாட வருது. வந்தபோது பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அந்த பொண்ணை வந்து சுற்றி நின்று அடிக்கிறது கொள்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு அந்த சேரெல்லாம் எடுத்து மூஞ்சில் பூசுறது அந்த மாதிரிலாம் விளையாட்டுத்தனமாக பண்ணுற பேரில் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பண்ணிட்டே இருக்கும்போது இந்த லேடி வந்து வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டு பொண்ணையே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டு இந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. காப்பாற்றி கூட்டிட்டு வந்துறாங்க. அந்த பொண்ணு அனுபவிக்கிற வேதனையெல்லாம் பார்க்கும்போது அவள் அழும்போதெல்லாம் இவங்களும் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு மேலே இவங்க உண்மையிலேயே நேசிக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று இவங்களால தாங்கிக்க முடியல. இவங்க அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ ஆனால் இவங்க பெற்றவங்கன்ற இருக்க பேரில் அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பசங்க செய்கிறது, அந்த பொண்ணு அலறது, அது கஷ்டப்படுறது எல்லாத்தையும் ஏதோ வேடிக்கை, ஏதாவது பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்குற மாதிரி அவங்க பாட்டுக்கு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அசால்ட்டாக உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு மனசில் ஈரமே இல்லாத மாதிரி அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்காங்க. இன்னும் வந்து அழுதுட்டே அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்டு அசால்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்துறா. பார்த்தோன்னே இவளுக்கு செம்மக்கும் வருது. அப்படியே அவங்க அப்பா அம்மாவை முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு விகாரமாக கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு அம்மா வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு பாருங்களேன் ஏதோ விகாரமா சத்தம் போட்டுட்டே இருக்கா, அது கொட்டாயிலேருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இது என்ன புதுசா, அவ வந்து எப்பவுமே டெய்லி இப்படி தானே கத்திட்டு இருப்பா, இது என்ன புதுசா சொல்ற அப்படின்னு சொல்றாரு. மாதிரி அவங்க வைஃப் கேட்டதுக்கு இவரு இந்த மாதிரி பேசிடுவாரு. கொஞ்ச நேரத்துல இப்ப அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து கை கால்லாம் நார்மல் ஆயிடுது, நல்லா ஆயிடுது. அப்பனா அது ஏதோ வேலை பார்க்க போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி நார்மல் ஆனவங்க கையில வந்து ஒரு ஆயுதத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போ நேரா அந்த பொண்ணு எங்க போகுது அப்படின்னு வந்துட்டு காலையில அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ணாங்கல்ல, அந்த பசங்கள்ல ஒருத்தன் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு வருது. அந்த பையன் வந்துட்டு கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உடனே இந்த பசங்க வந்து அந்த பையன் என்ன சொல்வானா, காலையில் வாங்குறது உனக்கு பத்தலையா, என் கூடவே விளையாடவான்னு கூப்பிட்ற அளவுக்கு நீ வந்துட்டு அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பொண்ணு வந்து கிண்டல் பண்ணுறான். உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு கையில் வந்துட்டு இதெல்லாம் அது கொண்டு வந்து வச்சிருக்கிறத பார்த்தோன்னே என்னடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட குமலா உடம்புல இருந்து சுமலா தனியாக பிரிஞ்சு வர, அதாவது ரெண்டு ஒரே உடம்புல இருந்திருக்கு. தனியாக பிரிஞ்சு வரதை பார்த்தா அந்த பையன் அப்படியே கத்த ஆரம்பிச்சாரான். கத்த ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அது எதுக்காக வந்துச்சோ அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த பையனோட அதை அங்கேயே முடிச்சு விட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுது. அதோட இப்போ இது நடக்கிறது எல்லாமே வந்துட்டு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொடூரமான விஷயங்களாக தான் இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம அதுக்கு மேலே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் முடிஞ்ச இடத்துல நீங்கள் மானித்தேனை போடுற மாதிரி என்னென்ன முடியுமோ அந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இப்போ இங்கே எல்லா விஷயமும் நடந்து முடிச்சிடும். அப்படியே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இருக்காங்களா, அந்த பசங்க எத்தனை பேர்லாம் அந்த மாதிரி பண்ணாங்களோ அத்தனை பேரையும் தேடி தேடி போயிட்டு ஒவ்வொருத்தரும் இதே மாதிரியே எல்லாரையும் முடிச்சு விட்ருவா. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பசங்கள்லாம் காண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க யாரோட இதுவுமே அங்கே கிடைக்கல. ஸோ வந்து இந்த பசங்களை காணுமே சொல்லிட்டு 3-4 நாளாக வந்து ஊர் ஃபுல்லாக தேடிட்டே இருக்காங்க. இத்தனை பசங்க மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுமே கிடைக்கல, எல்லா இடத்தையுமே தேடிட்டாங்க. ஒரு சில கிராமத்தில் மட்டும் தேடாமல் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நம்ம போகாத அந்த 2-3 இடத்துக்கு மட்டும் போயிட்டு நம்ம தேடிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மிச்சம் இருக்கிறது 2 பசங்க மட்டும் தான் அந்த மாதிரி மிச்சம் இருப்பாங்க. அந்த பசங்க கிட்ட வந்துட்டு நைட் டைம்ல இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, இந்த பசங்களையாவது பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்களை தேடலான்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. மிச்சம் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த கூட இருக்கிற பசங்களும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் என்னடா ஆயிருக்கும், ஏதாவது புளி அடிச்சிருக்குமா இல்லை முதல்ல முழுங்கி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஆயிருக்காதா, பேசாமல் இருங்கடா அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பசங்க எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்குள்ள தானே வச்சிருக்காங்க, பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கும் அந்த பொண்ணு வந்து கை காலெல்லாம் கட்டி போட்டது வந்து அவுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, அவள் ஒரு பந்து வச்சிருக்காள், அந்த பந்து வச்சுட்டு வந்து நிற்கிறா. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து பார்த்துறாங்க, என்னடி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கா, அதுவும் நைட் டைமில் வந்திருக்க, எங்களோட விளையாடணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அந்த பொண்ணை வந்து வம்பளத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த பசங்க அந்த பாலை கீழே வச்சிருக்காங்க, அந்த பசங்க வந்து எட்டி உதைக்கிறாங்க. உதச்சிட்டு இதே மாதிரி எங்க நீ உத அப்படின்னு சொல்லும் போது அதில் இன்னொரு பையன் என்ன சொல்றான்னா, இவளால் எங்க செய்ய முடியும், அவளுக்கு தான் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்னும் கொஞ்சம் வெறியேற்ற மாதிரியே பேசுறாங்க. டக்குன்னு இந்த பொண்ணுக்கு கை கால்லாம் சரியாயிடுது. அந்த பாலை வந்து எட்டி ஒரு உதைக்கிறா. அப்படியே இஷ்டத்துக்கு அந்த பசங்களை போட்டு அடிக்கிறது. அதோட அந்த பசங்களும் திரும்ப அடிக்க வராங்க. அவங்கள முதுகுல திருப்பி இங்கே குத்து அங்கே குத்து மாறி மாறி அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். சீன் எல்லாமே கொஞ்சம் பெருசாவே போகும். ஏன்னா இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே விதவிதமா ஒவ்வொரு மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அது ஒவ்வொன்றும் பண்ணிட்டே இருக்கும். அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும், சொல்றதுக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ எல்லார் வேலையும் அங்கே முடிச்சாச்சு. அப்பதான் அதுக்கு அந்த வெறி அடங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கும். இப்போ யாருமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போயாச்சு.
ஆச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள் வழக்கம் போல பசங்கள தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காடு மேடுன்னு தேடிட்டே தான் இருப்பாங்க. அப்ப காட்டு பக்கத்துல வந்துட்டு அந்த ஆரம்பத்துல இருந்த 2, 3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களோட சடலம் அதெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அதோட இப்ப அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொரு தடயம் ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்குது. அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து எப்பவுமே ஒரு பொம்மைய ஒண்ணு கையில வச்சிருக்கும். அதாவது அவங்க அந்த லேடி இருக்காங்கல்ல, வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ண பார்த்துக்கிற லேடி. அவங்க வந்து ஒரு பிரியமா ஒரு பொம்மை குடுத்துருப்பாங்கல்ல, அந்த பொம்மை எப்பவுமே அவ கையில வச்சிருப்பான்றது ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பசங்க வந்து இறந்து கிடக்கிற இடத்துல வந்து அந்த பொம்மை வந்து கிடக்குது. இத பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு மாரி சந்தேகம் வந்துருது. அதோட இப்ப ஊருக்குள்ள வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊருக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 4 பசங்க கூட சண்டை போட்டு இந்த மாரிலாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு மாரியாவே பண்ணி வச்சிருக்கும். அந்த பொண்ணு இப்ப ஊருக்குள்ள வந்து பார்க்கும்போது, அந்த வித்தியாசமா அந்த தலைங்க அந்த மாரிலாம் பாட்டா பிரிச்சு அந்த மாரிலாம் வச்சிருக்கும். இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி விகாரமா இருக்கும். இப்ப ஊர் மக்களுக்கெல்லாம் செம்ம கோவம் வந்துரும். அவங்கலாம் நேரா வந்து இந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து இப்ப சண்டை பிடிப்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சண்டை வளர்ப்பாங்க. பண்ணலன்னா அப்ப நீ பண்ணியா? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் எதுக்கு என் பசங்கலாம் இப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அப்ப நீ பண்ணல உன் பொண்ணு பண்ணத யார் பண்ணது இது? அப்படின்னு இவர் ஒத்துக்கவே மாட்டாரு. என் பொண்ணு ஏன் அப்பலாம் பண்ண போறா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேட்பாரு. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்லிருவாரு அப்படின்னா, இந்த பசங்க இறந்து போன இடத்துல வந்துட்டு உன் பொண்ணு கையில வச்சுட்டே இருக்க அந்த பொம்மை மட்டும் எப்படி வந்துச்சு? நாங்க மட்டும் நான் போய் சொல்லணுமா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இஷ்டத்துக்கும் கேட்கறாங்க. அதுக்கு உடனே எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருது. என் பொண்ணு அவளுக்கு வந்து மனநிலை சரியில்ல, உடம்பு சரியில்ல தான். அதுக்காக அவ இப்படிலாம் பண்ணக்கூடியவ கிடையாது. நீங்க அவ தான் செஞ்சான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாம இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம ஊர் பெரியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இப்ப ஊர் மக்கள் தான் கூடி வந்திருக்காங்க. ஊர்லயே பெரிய ஆளா இருக்கிறதுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் பெரியவங்கள்ட்ட பேசிக்கிறேன்னு சொன்னோனே இவங்களால எதுவும் செய்ய முடியல, சொல்லவும் முடியல அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் அங்கிருந்து எல்லாரும் இப்ப கிளம்பிடுறாங்க. இப்ப என்னதான் வந்து இவங்க வந்துட்டு அவங்க ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் இப்படிலாம் அவங்க அப்பா பேசினாலும் அவங்க பொண்டாட்டிட்ட வந்து இப்ப சண்டை போடுறாரு. அவ இந்த மாதிரிலாம் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு தானே அவளை அடைச்சு வச்சிருக்கோம். எப்படி அவ நைட் நைட்ல மட்டும் இப்படி தப்பிச்சு போறா? அந்த கொட்டாயில எந்த வழியுமே இல்லையே, எல்லாமே ஃபுல்லா பூட்டி தானே இருக்கு. அங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அவங்க வராங்க. அங்க பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருப்பான்னா, அந்த ஒரு இடத்துல வந்துட்டு அவ உள்ள போயிட்டு வெளியே வர வரை ஒரு பெரிய ஓட்டை போட்டு வச்சிருப்பா. அதை வந்து வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருப்பான்னா, அந்த மூட்டைகள்லாம் இருக்கும்ல, அந்த மூட்டையெல்லாம் வச்சு மறைச்சு வச்சிருப்பா. அப்ப இது வழியா தான் அவ டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்றது இப்ப எங்க அப்பா அம்மாவும் பாத்துறாங்க. ஒரு வேலையை வந்து நிச்சயமா நம்ம பொண்ணு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்வாரு. ஏன் அப்படின்னா, அவளுக்கு வந்து அந்த கை கால்லாம் சரியா இல்ல, அதனால நம்ம பொண்ணால இந்த மாதிரி செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு அவங்க அம்மாவும் கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான், நம்ம பொண்ணு இதை செய்ய வாய்ப்பே இல்லை, ஆனா இதெல்லாம் செஞ்சது வந்து சுமலா அப்படின்னு சொல்லும்போது இப்ப அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சுமலாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவர் கேட்கறாரு. ஏன்னா இவ்வளவு நாள் அவருக்கு அந்த விஷயம் தெரியல. இப்போ உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கை கால் சரியில்லை அப்படின்றதுக்காக பிறந்த உடனே இந்த மாதிரி பண்ணீங்கல்ல, அவ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருப்பாரு. அதே டைம்ல வந்துட்டு அன்னைக்கு டைனிங் ஹாலில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து வித்தியாசமா நடந்துக்கும் போது கூப்பிட்டு அதை பிடிக்கும் போது கண்ணாடியில் வந்து இன்னொரு உருவத்தை நான் பார்த்தேன், அதுதான் சுமலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இவ்வளோ நடந்திருக்குன்னு எதுவுமே என்கிட்ட சொல்லாம இருக்கு, இப்பதான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கறாரு. அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க சொல்ல விட்டீங்க? அவ பிறந்த உடனே தான் அவளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? நான் சொல்ல கேட்காம எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டீங்க. இப்ப நடக்கிற விஷயத்துக்கு காரணமே நீங்க தான் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பேசிட்டு இப்ப நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க காரணம் அப்படி இப்படின்னு சொன்னவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தா அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படி இப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர்த்து அவங்க போய் சூனியம் பண்ணது இந்த மாதிரிலாம் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. இப்ப வரைக்கும் மறைச்சு தான் வச்சிருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா போயிடுது. டக்குன்னு இவர் என்ன பண்றாருன்னா, ஆனா அவருக்கு எதுவும் தெரியல. இப்ப நடந்த விஷயத்தை வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு நேரா பொண்ணை பார்க்க போறாரு. அங்க பொண்ணு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. உட்கார்ந்தவர் அந்த பொண்ணு கிட்ட வந்து இப்ப கடுமையெல்லாம் நடந்துக்கல. போய் நார்மலா இதுதான் முதல் தடவையா போய் செல்லம் தங்கம் அப்படியெல்லாம் போட்டு பேசுறாரு. அதாவது அன்னைக்கு இந்த மாதிரி ஊர்ல நிறைய பசங்க இந்த மாதிரிலாம் மறந்து போயிட்டாங்க, காணா போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்கலாம் நியூஸ் பரவுதே, அது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் செஞ்சது யாருமா செல்லம்? அது வந்து சுமலாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கேட்பாரு. கேட்க அந்த பொண்ணு வந்து எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கு. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, நீ ஏதாவது சொன்னா அப்பா உன்னை திட்டுவேன் அடிப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அந்த மாதிரிலாம் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லிடாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்டத்துக்கும் கேட்கறாரு. இவர் கேட்கறத பார்த்தவொன்னே டக்குன்னு அந்த பொண்ணு அந்த பிரியமா பேசுறத வந்து வாங்கிட்டு அது என்ன சொல்லுதுன்னா, ஆமாப்பா அந்த சுமலா தான் இதெல்லாம் செஞ்சா, அந்த பசங்களை இப்படிலாம் செஞ்சா, செய்யும் போது நான் எவ்வளவு சொன்னேன் இதெல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறாப்பா, இதெல்லாம் செஞ்சுட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லிடுது. இவர் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, கீழே இறங்கி வராரு. இவர் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாருல, அந்த ஆளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு என் பொண்ணு வந்துட்டு அந்த கொட்டாயில இருந்து தப்பிச்சு வெளியே போகவே கூடாது, சும்மா கட்டி போறதுனால தான் அவ வெளியே போறா, அவ காலை சுத்தி ஒரு மாதிரியா பண்டல் மாதிரி ஒரு அதாவது சிமெண்ட் லாக் இருக்கும்ல, சிமெண்ட்டே பூசி லாக் பண்ணி விட்டுருங்க, அதுல இருந்து அவ கால் எடுத்துட்டு வெளியவே போக கூடாது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ காலை கட்டி போடுங்க அந்த சிமெண்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ உடனே இவர் சொன்ன மாதிரியே அந்த ஆள் பாத்தீங்கன்னா இந்த வேலையை ஆரம்பிச்சிடறாரு. அந்த பொண்ணு வந்து எவ்வளோ கெஞ்சுது கதறுது, அவர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத மாதிரி அவரும் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து என்ன சொல்வார்னா, விஷயம் வந்து இப்போ கை மீறி போயிடுச்சு, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு யாரையாவது ஒருத்தர் வந்து பார்த்தே ஆகணும். அப்போ இவர் சாமியாரை போய் பார்க்குறேன், அது வரைக்கும் வீட்டில் நீயும் இருக்கிறவங்களும் வந்து பத்திரமா இருங்க, இதை நான் போய் பார்த்தா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ கிளம்பிடுறாரு. இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து இங்கே வீட்டில் இருக்காங்க, இவங்க வேலை செய்கிறவங்களும் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஆள் அடியால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை வந்து இஷ்டத்துக்கும் அந்த பொண்ணு அசைய முடியாத அளவுக்கு டைட்டாக போட்டு கட்டிடுறாங்க. அந்த வேலை செய்கிற லேடி வந்து ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அதோட இப்படி அழுதுகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவன் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக எப்பவும் எதுவும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இப்போ அந்த ஆண்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு வந்து உன்னோட 10வது பிறந்த நாள், எப்போவுமே வருஷம் வருஷம் உனக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன்ல, என்ன பரிசு வேணும் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிடுதுன்னா,
எனக்கான பரிசு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிராமத்தை விட்டு இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படிங்குது. நான் போயிட்டா உன்னை யாருமா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இந்த இன்னைக்கு நைட்டு வந்து வித்தியாசமாக நிறைய கொடூரமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. நீங்கள் இப்போ இன்னைக்கு நைட்டு வந்து இங்கே இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. அதனால எனக்கான பரிசா நான் அதை கேட்குறேன். நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் கடைசி அந்த பொண்ணை கட்டி தழுவிட்டு முத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ அவங்க பையனை கூட்டிட்டு அந்த கிராமத்தை விட்டு அவங்க வெளியேறிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து ஊருக்கு வந்தாருல சாமியார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இப்படி விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்குறாரு. இப்போ அவர் வந்துட்டு மந்திரம்லாம் போட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கண்டுபிடிச்சி அவங்க ஒய்ஃப் மறைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உன் ஒய்ஃப் வந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட போனது, அவங்க வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டது, சாத்த ரெட்ட குழந்தையா இருந்தது வந்துட்டு ஒரு ஒன்று வந்து சாத்தானோட குழந்தை, ஒன்று வந்து உன்னோட குழந்தை, அது 10 வயசு வரைக்கும் நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னா வந்துட்டு 10வது வயசுல வந்துட்டு அந்த சாத்தான் வந்து அதோட குழந்தைய எடுத்துட்டு நரகத்துக்கு போயிடும், நீ உன்னோட குழந்தைய வச்சுட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அக்ரிமெண்ட் போட்டது. ஆனால் வந்து உன் ஒய்ஃப் வந்து அதை மறைச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து நீங்கள் இருக்கிற குழந்தைய வந்து நீங்கள் பிறந்த உடனே அதை நீங்கள் இது பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தையாவது நீங்கள் பிரியமாக வச்சிருந்துருக்கணும். ஆனால் அதையும் பண்ணாமல் அந்த குழந்தையும் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் சித்திரவதை தான் பண்ணிட்டு இருந்துட்டீங்க. அதனால தான் அந்த 2 பேர் குமலாவும் சுமலாவும் சேர்ந்துட்டு உன் மேலேயும் இந்த ஊர் மக்கள் மேலேயும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த ஊர் மக்கள் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஒரு வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சரி இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு, இது என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பேசிட்டே இருக்கும்போது அந்த மந்திரவாதிக்கு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஆகிட்டு இன்னைக்கு நைட் வந்து பல விபரீதங்கள் நடக்கும். அதே சமயத்தில் இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம ஒரு விஷயம் செஞ்சாகணும். அப்படி செய்யலாம் அப்படின்னா வந்துட்டு அந்த சுமலா வந்து இந்த குமலாவோட உடம்பு வந்து ஃபுல்லாக அவள் எடுத்துப்பா. அப்புறமா அது நடக்கிற விபரீதங்களை யாராலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட ஒரு ஆயுதம் மாதிரி ஒன்று கொடுப்பாரு, ஒரு பொருள் கொடுப்பாரு. அதை கொடுத்துட்டு இந்த இதை வந்து நீ வச்சுக்கோ, இது உனக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு நீ வந்து குமலா வந்து நீ கட்டுப்படுத்தலாம். அதை கட்டுப்படுத்திட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ என்ன அவளை பிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணு. அவளை பிடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ என்கிட்ட அவளை கூட்டிட்டு வந்த அப்படின்னா வந்துட்டு அவள் உடம்புல இருந்து சுமலாவை நான் பிரிச்சு எடுத்துறேன். அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு வேளை அவளை வந்து உன்னால் பிடிக்க முடியல, அவளால் உனக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படுது அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்க இந்த பொருளை வச்சு அவளோட இதயத்தில் நேராக அந்த மாதிரி நம்ம இது பண்ணிடணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுமலா இருக்கால அவள் வந்து இறந்து போயிடுவா, குமலா வந்து பொழைச்சிக்குவா. அதுக்கப்புறம் அப்படியாவது உன்னை காப்பாற்றிக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. இதே டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடியாள் இருக்கான்ல, அவன் வீட்டில் நல்லா படுத்து ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை படுத்துற கொடுமையெல்லாம் படுத்திட்டு அவர் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாரு. இங்கே யாரோ அழுகுற சத்தம் ஒரு மாதிரி அவர் கேட்கவும் இப்போ அதை எனக்கு யாருன்னு பார்க்கறதுக்கு அப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த குமலா பொண்ணு தான் நின்றுட்டு இருக்கும். உன்னை நான் அங்கே தானே கட்டி போட்டு வச்சேன், அது நீ அசைய முடியாத மாதிரி தானே கட்டி போட்டு வச்சேன், நீ எப்படி இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஆளை பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிடும். சிரிச்சு அந்த பேய் படுத்துற வர சீன்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த அவரை பிடிச்சிட்டு அவரை பாடாப்படுத்திட்டு இருக்கும். அவர் டக்குன்னு தப்பிச்சு போய் என்ன பண்ணுவாருன்னா கதவை சாத்திட்டு உள்ளே போய் ஒளிஞ்சுப்பாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அதோட கதவை சாத்திட்டாருன்னா டாட்டா கட்டிட்டு போகாது, அந்த கதவு முடிஞ்ச அளவுக்கு உடச்சி உள்ள திரும்ப வர ஆரம்பிச்சிடும். வந்து இவரை பாடாப்படுத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அதெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி இவரோட கதையை வந்து அதாவது இது ஸ்டார்டிங்கில் அவர் வந்து இதே மாதிரி சத்தம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை இந்த மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இந்த பொண்ணு வந்து அவரை பண்ணி அவரோட கதையை வந்து முடிச்சு வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கதவு ஓட்ட வெளியே வந்து கதவை உடைக்கும் போது அந்த சின்ன ஓட்டை மட்டும் ஃபஸ்ட்டு விழும். அந்த ஓட்டை வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த முகத்தை மட்டும் அந்த ஓட்டையில் கரெக்டாக தெரியும். அதில் வந்து ஒரு மாதிரி விகாரமாக அந்த பொண்ணு சிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், அவ்வளோ ஒரு பயங்கரமான படமாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப ஜாலியாக நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. வந்து அவங்க அம்மாவை பார்க்கும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா கீழே போய் பியானோ வச்சிட்டு இருக்கும். இந்த அம்மா வந்துட்டு நைட் டைமில் இந்த கும்பலா பொண்ணு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டு கீழே இறங்கி வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கும்பலா பொண்ணு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி கரையாக இருக்கும், கையில் வேற பெரிய இதை வச்சுட்டு இருக்கும். இது பார்த்தா அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக பயமாக இருக்கும். அது கூடவே இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை இப்போ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஒரு வேலை பார்த்துச்சு பார்த்தீங்களா, அவரை வந்து கொண்டு வந்திருக்கும், இங்கே வேற மாதிரி கொண்டு வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அம்மா ரொம்பவே பயந்தே போயிடுவாங்க. செய்யறதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அம்மாக்கு ரொம்பவே பயம் வந்துருது. உடனே வேகமாக மாடி கூடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. திரும்பவும் அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதவை உடச்சு மூஞ்சி தெரியுற மாதிரி வச்சு அந்த மூஞ்சை பற்றி ஜூம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா ரொம்பவே பயந்து போயிட்டு அந்த அம்மா ஓடிட்டே இருக்கு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா எதுக்குமா ஓடுறீங்க, வாங்க நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கு. அந்த பொண்ணு அப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு சேர் கண்டதையும் தூக்கி அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. அதாவது அந்த கதவுல அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளவே வந்துருது. அந்த பொண்ணு வந்து எல்லாரையும் பண்ண மாதிரி இப்போ அவங்க அம்மாவையும் கொடூரமான விதத்தில் பண்ணிட்டு இருக்கும். அப்போ வந்து அவங்க அம்மாக்கு ரொம்ப வலி தாங்க முடியாமல் கதறிட்டு இருக்கும். அப்போ கதறும் போது என்ன வலிக்குதா, எப்படி தானே பிறந்தப்பவே என்ன இது பண்ணீங்களா, அப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். வந்து இந்த அம்மா வந்து இப்போ என்ன சொல்லும் அப்படின்னா நான் உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் என் வீட்டுக்காரர் தான் வந்து அவசரப்பட்டு வந்து சுமலா அந்த மாதிரி செஞ்சுட்டார் அப்படின்னு. சரி என்னதான் அப்படி செஞ்சீங்க, ஆனால் குமலாவையாவது நீங்கள் சந்தோஷமா பார்த்துருக்கணும்ல, அவளை என்னைக்காவது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா, அவளை எதுக்காக அவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த அம்மா ஒரு காரணம் வச்சிருக்கு. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நான் அப்படி தான் பாசமாக ஒரு வேலை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு 10 வயசு ஆனவனு பிசாசு வந்து அவளோட இடத்துக்கு அதை கூட்டிட்டு போயிடும், அப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப இந்த மாதிரி பிரியமே இல்லாத மாதிரி இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறது வந்து சுத்தமாக எடுத்துக்க மாட்டேங்குது. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா கடைசியாக நான் என் மகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ அவங்க பொண்ணு வந்துடும், குமலா வந்துருது. குமலா அந்த கேரக்டர் வந்தோம். அதுக்கே இப்போ தெரியல நம்ம எப்படி இங்கே வந்தோம், நம்ம கையெல்லாம் ஏன் இந்த மாதிரி கரையா இருக்கு, இந்த மாதிரிலாம் ஏன் அம்மா இப்படி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் உன்னை வந்து பாசமாக பார்த்துருக்கணும், உன்னை நல்லா வளர்த்துருக்கணும், அந்த மாதிரி செய்யாமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த பொண்ணு அழுது இவங்க அழுறாங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இப்படியே இருக்கும்போது திரும்ப சுமலாவாக மாறிடுது. சுமலாவாக மாறினவொன்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்காக வந்துச்சோ அந்த வேலையை முடிச்சிட்டு இப்போ அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இந்த டைமில் தான் அவங்க அப்பா வராரு. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி போட்டு பார்த்துட்டு அலறாரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளைய நான் அந்த மாதிரி செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது, என் தப்பு என் பேரில் தான் சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு. அழுதுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சேர்ல உட்காந்துட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும். இப்போ அந்த குமலா பொண்ணு வந்துட்டு அப்பா நம்ம
நம்ம காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கப்பான்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கு. பக்கத்துல இந்த சுமலா பொண்ணு நின்னுட்டு, அப்பா என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுட்டே இருக்கும்போது கரெக்டா மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுது. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு 10 வயசு ஆயிடுது. இப்போ டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த குமலாவோட உடம்புக்குள்ள வந்துட்டு அப்படியே அப்படியே கருப்பா மாறி புகையா மாறி இந்த பொண்ணுக்குள்ள உள்ள போயிட்டு இந்த பொண்ணோட உடம்புல சேர்ந்துருது. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கதறி கதறி எந்திரிச்சிருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணாவே இல்ல. இப்போ மொத்தமாவே சும்மாலாவா மாறியாச்சுல்ல. மாறுனோனே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் இப்ப தப்பிச்சு போறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கும்போது, சும்மா விடாம அவங்க அப்பாவையும் தொரத்திக்கிட்டே போகுது. அங்கேயும் இங்கேயும் அவருக்கும் மார்க் போட்டுருது. இப்ப நெறைய காயம் அவருக்கு அடைஞ்சிட்டாலும், அந்த தப்பிச்சு போகவே முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. தப்பிச்சு போனவர் என்ன பண்றாருன்னா, ஊர் மக்கள பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து என் அடியாளும் வந்து இறந்துட்டான், என் பொண்டாட்டியும் வந்து இறந்துட்டா. அப்படி இப்படின்னு சொல்லவும், உடனே எல்லாரும் ஊர் மக்கள்லாம் உதவி செய்யறதுக்காக இப்ப வீட்டுக்குள்ள வராங்க. வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சது யாரு? உங்க பொண்ணு குமலாவா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப அந்த அப்பாவுக்கு வந்து மனசு வந்து உறுத்துது. அதாவது இப்ப அந்த பொண்ணு செய்யலல்ல. அவ பொண்ண இப்ப சொல்லிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் இப்ப அவ பொண்ண தேடி கண்டுபிடிச்சு அவள ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவ செய்யல. இது வேற யாரோ பண்ண வேலை அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. பொண்ணு குமலா வந்து இதெல்லாம் பண்ணல. ஆனா அவ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. அவள எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு காப்பாத்தி ஆகணும்னு சொல்லவும், இப்போ ஊரே சேர்ந்து அந்த பொண்ண வந்து தேடிட்டு இருப்பாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மந்திரவாதி குடுத்த கத்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த சாமியார் குடுத்த கத்தி. அந்த கத்தி எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. இப்ப எப்படியாவது அவள தேடணும். இல்ல இந்த ஊர் மக்கள் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, அவ உயிருக்கு ஆபத்து. நம்ம எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நினைப்பாரு. எடுத்துக்கிட்டு இவர் பாட்டுக்கு வராரு. அது மாதிரி ஒரு காட்டு பகுதிக்கு வரும்போது எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த பொண்ணு வந்து இவர தான் அப்பாவ தான் குறி வச்சுட்டு இருக்கும். அவர் அந்த பொண்ண தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாலா பக்கத்துல இருந்து அப்பா அப்பான்னு சத்தம் கேட்கும். இவர் திரும்பி திரும்பி பார்க்கும்போது எங்கேயுமே இருக்கா. திடீர்னு ஒரு பக்கத்துல இருந்து அந்த சுமலா கெட்டப்ல அந்த பொண்ணு வரும். வந்தோனே பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு மாரி பயந்தே போயிடுவாரு. அந்த மாரி விகாரமா இருக்கும். பார்த்துட்டு என்ன பண்ணணும், டக்குனு இவர அட்டாக் பண்ண வரும். அவரால அப்படி போராடிட்டு அவர் வந்து திரும்ப அந்த பொண்ண அட்டாக் பண்ணிட்டு கடைசில அந்த மந்திரவாதி குடுத்தார்ல சாமியார். அந்த கத்தி எதுக்காக சொல்லி குடுத்தாரோ, அந்த மாரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு மனசு வராது. ஆனா இப்ப படுத்திருக்கிறது வந்து அவரோட பொண்ணு தானே. இவ்ளோ கொடுமைப்படுத்துறவருக்கு இது மனசு வராதாம். அதனால அது மனசு வராம அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே உட்கார்ந்திருப்பாரு. இன்னும் வந்து மயக்கத்துல கிடக்குது. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து பண்ண மாட்டாரு. அவர் சாமியார் சொன்ன மாரி செய்யாம என்ன பண்ணுவாருன்னா, ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண பாவம் தான் இவ்வளோ நாள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப நான் பெத்த இன்னொரு பொண்ணு அந்த மாரி செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்துட்டு ஒரு கோணி பையில உள்ள கட்டிருவாரு. கட்டிட்டு, நீ வாம்மா நான் வந்து அப்பாவ மன்னிச்சிரு. அப்பா இனிமே உன்ன கூட்டு போய் உன்ன காப்பாத்திர்றேன். அந்த மந்திரவாதி கிட்ட நம்ம போயிரலாம். அங்க போனா அவர் உன்ன கண்டிப்பா காப்பாத்திருவாரு. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம். அப்பாவ மன்னிச்சிருன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு அந்த மாரி கோணி பையில கட்டிட்டு இருப்பாரு. பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கோணி பையில இருந்து சிரிப்பு சத்தம் தான் கேக்குது. சிரிச்சுக்கிட்டு நக்கலா அந்த பேய் வந்து என்ன சொல்லுதுன்னா, இத்தன வருஷமா குமலா வந்து உன் வீட்ல தான் இருந்தா. அன்புக்காக அவ்ளோ ஏங்கினா. நீ பாசமா ஒரு நாள் கூட அவகிட்ட இல்ல. இப்ப இந்த நேரத்துல வந்துட்டு அவள சரி பண்ணிடலாம். அவ மேல பிரியமா இருப்பேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கியா? இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு அப்படின்ற மாரிலாம் அது கிண்டலா கேட்டுட்டு இருக்கு. உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு இப்ப பாத்தீங்கன்னா, அந்த அந்த உருவம் திரும்ப இதாயிட்டு இவர வந்து கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கோணி பைய அமுத்தி அமுத்தி பார்க்குறாரு. அது ஃபுல்லா பஞ்சு மாரி தான் இருக்கு. அதாவது ஒண்ணுமே இல்ல. அதுல காத்து போன பை மாரி தான் இருக்கு. இப்ப அங்கருந்து அந்த பேய் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆயிட்டு இவர அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, தப்பிச்சு தப்பிச்சு பார்க்குறாரு. அவர் கால்லயே நகர முடியாத அளவுக்கு அது ஏதோ பண்ணிட்டு இருக்கு. பண்ணும்போது இவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல விட்டா சரி வராது. அதாவது சாமியார் சொன்ன மாரி நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன நினைப்பாருன்னா, இப்ப நம்ம அந்த சாமியார் சொன்ன மாரி இந்த மாரி செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கும் நல்லது. இந்த கிராமத்து மக்களுக்கும் அதான் நல்லது. இத பேசாம செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாரி இவர் செஞ்சு முடிச்சாரு. சொன்ன உடனே அப்பாடா இப்ப இந்த பிசாசு தொல்லை இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேயோட கதை இதோட முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா நிம்மதி அடையும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சுமலா வந்து இப்ப வேற ரூபத்துல வந்து நிக்குது. பார்த்தோனே இவர் ரொம்பவே பயந்துடுறாரு. என்ன சொல்லுதுன்னா, நல்லா பேசுது. என்னப்பா இந்த மாரி செஞ்சதுக்கு அப்புறமா நான் உயிரோட இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதாவது நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதாவது குமலாவோட உடம்புல நான் வந்ததுக்கு அப்புறமா என் கண்ணு மாறிடுச்சு, என் கை மாறிடுச்சு, அதாவது என் உருவமே மாறிடுச்சு. அதனால இதயமும் வந்து இந்த பக்கத்துல இருக்க இதயம் வந்து இந்த பக்கம் மாறிடுச்சு. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் குத்துனீங்களா? அது இதயமே கிடையாது. அப்படின்ற மாதிரி அது சொல்லி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப இவர் சுதாரிக்கிறதுக்குள்ள இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே அவரோட கதையை முடிச்சு விட்டுருது. ஒரு வழியா இது நினைச்ச மாதிரி அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஒரு நாள் ஆயிடுது. இப்ப யாரையும் காணுமே, என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட இல்லையான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த குமலா வந்து சின்ன தப்பு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சோளக்காட்டு பொம்மை மாதிரி இந்த ஆள் தொங்க விட்டுருப்பாருல, அதே மாதிரி இப்ப அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு வந்து தொங்க விட்டு போயிருக்கும். இதை பார்க்கறதுக்கே ரொம்ப இதா இருக்கும். அதை வந்து எல்லாரும் ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இந்த இந்த பிள்ளைக்கு வந்துட்டு அந்த வெறி அடங்காது. இப்ப இந்த மந்திரவாதி வந்து ஐடியாலாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணார்ல, போய் அவர் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கதையை முடிச்சு விட்டுரும். அதோட பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வீட்ல உள்ள ஓனர் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டவொடனே இந்த ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்களும் அவங்க பையனும் வந்துட்டு பார்த்து ரொம்ப கவலைப்படுவாங்க. இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு தான் குமலா வந்து முத நாளே அவங்க ஊரை விட்டு போக சொல்லியிருப்பா. அதனால அவங்க போயிட்டு இப்ப வந்து பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிளாஷ்பேக் மொத்தத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. இந்த பையன் தான் இப்ப கதை சொல்லிட்டு இருக்காருல, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. அந்த சுமலா கையில மாட்டிட்டு யாரும் முழிக்கக்கூடாது. ஏன்னா அந்த சுமலா இன்னும் சுத்திட்டு தான் இருக்கா. அவ பயங்கர வெறியோட இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. முக்கியமா உங்க பிள்ளைங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. மக்களும் பாத்தீங்கன்னா, அந்த பேயோட வந்து கோவம் வந்து குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்க்கான ஒரு சடங்கு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கதையெல்லாம் வந்து ஒருத்தர் நம்பவே மாட்டார். யாருன்னா, ஆரம்பத்துல ஒரு பையன் இறந்து போயிருப்பால, அந்த பையனோட அப்பா வந்து உன் பையனால தான் என் பையன் இறந்துட்டான்னு சொல்லுவார்ல, அவர் அந்த கதையை நம்பாமையே ரொம்ப கிண்டலா பேசிட்டே இருப்பாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து கிடப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த சுமலா தான். அங்க இப்ப நேர்ல அப்பதான் அவர் சுமலாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னு அப்படியே அதிர்ச்சியாகி நின்னுட்டு இருப்பாரு. சுமலாவோட வேட்டை தொடரும் அப்படின்ற மாதிரி அது தொடர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா இவ்வளோ டெரரா பண்ணிட்டு இருக்கேன் நம்ப மாட்டியான்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி பயங்கரமா பயமுறுத்தி தான் அந்த படத்தை இதோட முடிச்சிருப்பாங்க. மேபி இது அடுத்த பார்ட் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்தா கண்டிப்பா அதிலேயே நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அடுத்த கதையில